அனைவருக்கும் சென்ட்ரோஸ் சேனலின் இனிய வணக்கம். வாங்க கணக்குக்குள்ள போலாம். 100 பேர் கொண்ட குழுவில் சராசரி 163.8 மற்றும் மாறுபட்ட கெழு 3.2 எனில் திட்ட விலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த திட்ட விலக்கம் மாறுபட்ட கெழு சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் எழுதக்கூடிய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல திட்ட விலக்கத்துடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, திட்ட விலக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா செமோஷன் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை 100. இது எதுக்கு? திட்ட விலக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா சராசரி கேட்டாங்கன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு செமோஷன் டிவைடட் பை 100. அதே மாறுபட்ட கெழு கேட்டாங்கன்னா CV is equal to summation divided by x bar into 100. இந்த மூன்று ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திட்ட விலக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா. summation is equal to CV into x bar divided by 100. சராசரி கேட்டாங்கன்னா சராசரிக்கு உண்டான ஃபார்முலா CV into summation divided by 100. திட்ட விலக்கம் கேட்டாங்கன்னா மாறுபட்ட கெழு கேட்டாங்கன்னா CV is equal to summation divided by x bar into 100. நமக்கு கேள்வியில் என்ன பாருங்க, திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப திட்ட விலக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா நமக்கு என்னங்க, summation is equal to CV into x bar divided by 100. சரி வாங்க, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது திட்ட விலக்கம். அப்போ பாருங்க, 100 பேர் கொண்ட குழுவில் சராசரி 163.8. அப்போ எக்ஸ் பார் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் சராசரி எவ்வளோங்க? 163.8. மாறுபட்ட கெழு 3.2. அப்போ சிவி வந்து 3.2. இந்த மதிப்பை இதோட இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே பிரதியிடுவோம். சிவி எவ்வளோங்க? 3.2 இன்ட்டு எக்ஸ் பார் எவ்வளோங்க? 163.8 டிவைடட் பை 100. ஃபார்முலாவில் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, நமக்கு இங்கே புள்ளி வச்சு வந்திருக்கு. அதனால இதை முழு எண்களை நம்ம மாற்றிக்கிட்டா கணக்கு போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். எப்படி எப்படிலாம் 3.2 இந்த புள்ளி கேன்சல் பண்ணிடலாம். 32 இன்ட்டு 163 இந்த புள்ளி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முழு ஸ்தானமாக கிடைச்சிடும். பாருங்க, இங்கே இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது. மொத்தம் 2 ஸ்தானம் இருக்குங்களா? கீழே என்ன இருக்குது? 100 இருக்குங்களா? இப்போ இந்த 100ஓட இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறமா ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கேயும் புள்ளிக்கு அப்புறமா ஒரு ஸ்தானம் இருக்குது. அதனால 2 0 நம்ம கீழே போட்டோம். இப்போ பாருங்க, நம்ம மேலே இருக்கிற எண்களை முழுமையாக பெருக்கிட்டாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 2 4 1 6 டிவைடட் பை 1000 அப்படின்னு 10,000 கிடைக்கும். இப்போ ஆன்சர் பாருங்க, இங்கே கீழே இதை வகுக்கும் பொழுது 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? 5.24. இந்த மீதி இருக்கக்கூடிய நம்பர் எழுத வேண்டாம். 5.24 இந்த 2 ஆன்சர் போட்டிங்கன்னாவே போதுமானது. ஸோ ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.